ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் வாய்ஸ் ஓவர் சேனல். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 5 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 5ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து ஒரு கல்லறை முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, என்னோட எதிரியான குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ண போகிறேன். நமக்கு ஏற்பட்ட கொடுமையை எல்லாத்துக்குமே நான் திருப்பி செய்வேன், ஒருத்தர் விடாமல் நான் பழி வாங்குவேன், அண்ட் இது என்னோட ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லறை முன்னாடி நம்ம ஹீரோ வந்து ப்ராமிஸ் பண்ணுறான். அண்ட் இது யாரோட கல்லறைன்னு நம்மளுக்கு இப்போ காட்டல, ஃபியூச்சரில் காட்டுவாங்க போல். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. சீனில் நம்ம ஹீரோயின் வந்து ரூமில் இருக்க அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டு கீழே போட்டு ரொம்ப அப்செட்டாக அங்கே நின்றுட்டுருக்கா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட அப்பாவும் கோட்டு போட்ட பையனும் அண்ட் ஹீரோயினோட அண்ணனும் இருக்காங்க. அப்போ அந்த கோட்டு போட்ட பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட அவங்க அண்ணனுக்கு காமிச்சு பிளாக்மெயில் பண்ணாலும் அதே வீடியோவை அப்பா கிட்ட காமிச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அவங்க அப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி அவங்க அண்ணனை போட்டு அடிக்கிறாங்க. அப்போ தான் அந்த கோட்டு போட்ட பையன் சொல்கிறான், நீங்கள் மட்டும் நான் சொல்கிறது செய்யலைன்னா இந்த வீடியோ ஊர் ஃபுல்லாக போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, என்னோட விருப்பத்துக்கு எதுவுமே நடக்கலை, கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டேன், பணம் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த கோட் போட்ட பையன் சொல்கிறான், நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதை வந்து ஹீரோயினோட அப்பா வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் வீட்டை காட்டுறாங்க. வீட்டில் வந்து ஹீரோயின் வந்து கிச்சனில் தண்ணி குடிக்கலான்னு போகிறா. அப்போ வந்து ஹீரோட சித்தி இருக்காங்களா, அவங்க வந்து சத்தம் போடுறாங்க, என்ன நீ கல்யாணம் பொண்ணு மாதிரியா இருக்க, டல்லாக இருக்க, முதல்ல போய் ரெடி ஆகப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு வெறுப்பை கொட்டுறாங்க அவள் மேலே. அவளும் அங்கேருந்து எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் அந்த வீட்டை தான் காட்டுறாங்க. வீட்டை வெளியே டெக்கரேஷன்லாம் போயிட்டுருக்கு ஹீரோயினோட அண்ட் ஹீரோட கல்யாணத்துக்காக. அப்போ வந்து அந்த இடத்துல ஹீரோட சித்தியும் அந்த பொண்ணும் இருக்காங்களே, அவங்க 2 பேரும் கொஞ்சம் வெறுப்பை கொட்டுறாங்க. என்னன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ஆக்சுவலி ஹீரோ மேலே ஒரு க்ரஷ் இருக்குல்ல, அதனால அவள் வந்து செம்ம கடுப்பாக இருக்கா. இந்த மாதிரி இந்த கல்யாணமே நடக்கக்கூடாது, இப்போ ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்து இந்த கல்யாணம் நிற்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட பேசிகிட்டு இருக்கா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனை ஹீரோயினோட ரூமை தான் காட்டுறாங்க. அங்கே ஹீரோயின் இருக்கா. அப்போ வந்து ஹீரோ உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு ஹீரோயின் பின்னாடி போயிட்டே இருக்கா. அப்போ ஹீரோ கிட்ட போகிறான். போயிட்டு உன் கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஹீரோயின் கையை. பட் ஹீரோயின் கொடுக்க மாட்டா. அவள் பின்னாடி கையை வச்சுட்டு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ வந்து வலுக்கட்டாயமாக அவன் கையை பிடிச்சி அங்கே வந்து ரிங் போட்டு விட்றான். இந்த ரிங் வந்து எப்போவுமே உன் கையில் இருக்கணும், எப்போவுமே நீ இது கழட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அப்போது ஹீரோயின் செம்ம கடுப்பாக மூஞ்சி வச்சிட்ருக்கா. அவளுக்கு இது எதுவுமே சுத்தமாக பிடிக்கல. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறா, நீ வந்து கோட்டு போட்ட பையனோட ரொம்ப மோசமாக இருக்க, அவனே பரவாயில்ல போல, நீ அவனோட கேவலமாக இருக்க அப்படின்னு சொல்லுவான். அப்போது ஹீரோ சொல்லுவான் ஹீரோயின் காதில், வெறும் ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்கேன், இன்னும் எவ்வளோ இருக்குது பார்க்க வேண்டியது, எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ வெளியே போகிறான். ஹீரோ வெளியே போகிறப்போ வந்து கரெக்டாக ஹீரோயினோட அப்பா வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்து அவங்க அப்பா வந்து ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க, கமான் ரெடி ஆகு, சீக்கிரமாக நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் கேட்குறா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ இதுக்கப்புறம் இந்த பையனை கல்யாணம் பண்ண அவசியமே இல்லை, நம்ம இங்கேருந்து போகலாம் வா அப்படின்றான். ஹீரோயின் யோசிக்கிறா. அப்படியே இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் அந்த ரூமை தான் காட்டுறாங்க. ஹீரோயினும் அவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ கிளம்பு, சீக்கிரமாக கிளம்பணும், உனக்காக போட் வந்து வெளியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, இந்த கிளம்பி நீ போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறா, அப்போ பணம் கட்டணுமே, பணத்துக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு, நான் அதுக்கு வேறு வழி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றான். அப்போ ஹீரோயின் கேட்குறா, அந்த கோட்டு போட்ட பையன் ஒன்றும் ஹெல்ப் பண்ணல, அந்த ஹெல்ப்னால் எனக்கு வேணாம், அவன் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது வந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க, இல்லை அவரோட ஹெல்ப்லாம் இல்லை, நான் வேறு வழி கண்டுபிடிச்சிட்டேன், நான் பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்றான். அப்போது கிளம்பு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூப்பிட்றாங்க. அப்போ ஹீரோயின் டவுட் கேட்குறா, பணம் தான் ரெடி பண்ணிட்டீங்களா, அப்போ எதுக்கு நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. இல்லை அதெல்லாம் இல்லை, நீ முதல்ல போகணும், இந்த ஹீரோ என்ன பண்ணுவானே தெரியாது, எப்போ என்ன வேணால் உன்னை போலீஸில் கூட பிடிச்சி கொடுக்க சான்ஸ் இருக்குது, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா, அதாவது ஹீரோயினோட அப்பா வந்து எப்படியோ ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி கிளம்ப ரெடி பண்ணிடுவான். கடைசியாக போகிறப்போ வந்து கையில் கன் கொடுப்பான், இந்த கன்னை வச்சுக்கோ அப்படின்னு. பட் ஹீரோயின் சொல்லுவா, இது எனக்கு யூஸ் பண்ணவே தெரியாது, எனக்கு இந்த கன் வேணாம் அப்படின்வா. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோயினோட அம்மாவும் வந்துடுவாங்க உள்ள. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அந்த கார்டன் ஏரியாவை தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோ வெளியே வந்து டெக்கரேஷன்லாம் பார்த்துட்ருக்கான். அப்போது அவனோட ஃப்ரெண்டு வரான், வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நசீர் அதாவது அந்த கோட்டு போட்ட பையன் வந்து இப்போ தான் ஹீரோயினோட அண்ணனையும் ஹீரோயினோட அப்பாவை பார்த்துட்டு போயிருக்காங்க,
அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ வந்து கால்குலேட் பண்ணுறான். சரி, அவன் வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினை பார்க்க வந்திருக்காங்கன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க, நம்மளுக்கு தெரியாமல் நம்ம பின்னாடி ஏதோ பண்ணுறாங்க, நம்ம உஷாராக இருக்கணும், பசங்களை ரெடியாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இங்கே அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க ஹீரோயினை தான். ஹீரோயின் வந்து கன்னெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகலாம், அதாவது இந்த வீடை விட்டு போகலாம், ஊரை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பா. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்துடுவான். ஹீரோ வந்துட்டு கேட்பா, நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா இல்லை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்வா, நீ தான் எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாள். அப்போ வந்து ஹீரோ வந்து சஸ்பீஷியஸாக தேடிட்டு இருப்பான், என்ன நடக்குது, அவங்க அப்பா வேறு வந்துட்டு போனாங்களே, என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டா. நீ முதல்ல இங்கேருந்து வெளியே போனால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ ஹீரோவும் வந்து அங்கேருந்து வெளியே போயிடுவான். போனதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து கபோர்டில் இருக்க துணிலாம் எடுத்து பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு இருப்பாள். இங்கே அந்த சீன் போய் கட்டாது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோயின் வந்து யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி வெளியே போகலான்னு போகிறா. கரெக்டாக வந்து ஹீரோ உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்துட்டு, நீ என்ன நினச்சிட்ருக்க, எனக்கு தெரியாமல் வெளியே போகலான்னு நினைக்கிறியா, எஸ்கேப் ஆகலான்னு நினைக்கிறியா, சான்ஸே இல்லை, நீ என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறிய எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ஹீரோயின் சொல்ல, நான் அப்படிலாம் பண்ணலையே, நான் இங்கே தான் இருக்கேன், நான் எங்கேயும் வெளியே போகலையே அப்படி சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறான் ஹீரோயின். பட் ஹீரோ சொல்கிறான், நீ வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணுற, அந்த கோட்டு போட்ட பையனை நம்பி நீ அவனை நம்பினா நடுத்தருவில் தான் நிற்கணும், நீ முதல்ல போ, நீ மேலே போய் ரெடி ஆகு போ, இன்னும் 1 ஹவரில் நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை புஷ் பண்ணி மேலே கூட்டு போவான். கரெக்டாக மேலே போகிற டைமில் பார்த்து ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோ மண்டையிலே அடிச்சிடுவாங்க. ஸோ ஹீரோ மைக்கை போட்டு கீழே விழுந்துருவான். அப்போ ஹீரோயினை எஸ்கேப் ஆக சொல்கிறாங்க. வெளியே போன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா சொல்கிறாங்க. ஹீரோயினும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறா. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ எப்படியே விட்டு போக முடியாது, அவன் மயங்கி இருக்கான், நான் போக மாட்டேன், நான் அவனை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். பட் அவங்க அப்பா வந்து அவளை கன்வின்ஸ் பண்ணி, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்போ வந்து ஹீரோயினோட அப்பாவும் அவன் அண்ணனும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹீரோவை தூக்கிட்டு போய் அந்த ஃபஸ்ட் எபிசோடில் காட்டுவாங்க தெரியுமா, அந்த ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி அங்கே போய் போட்டுடுறாங்க. லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறாங்க. இங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பார்க்கில் இருக்கா, அதாவது அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பார்க் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல நிற்கிறா. அவங்க அப்பா வந்து, நீ கிளம்ப முதல்ல இங்கேருந்து, யாருக்கும் தெரியாமல் சேஃபாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போது ஹீரோயின் அப்போ கூட கேட்குறா, இந்த விஷயத்தில் வந்து கோட்டு போட்ட பையன் எதுவும் இன்வால்வ் ஆகலைல்ல, ஏன்னா அவன் இன்வால்வ் ஆகக்கூடாது, எனக்கு அவனை இன்வால்வ் பண்ண பிடிக்கல இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ வந்து அப்பா சொல்லுவாங்க, இல்லை அவன் இதில் சம்மந்தமே படல, நீ என்ன நம்பி போ அப்படின்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இவங்க இந்த 3 பேர் பேசிகிட்டு இருக்கிறத வந்து இதுலேருந்து ஒளிஞ்சிட்டு அந்த ஹீரோவோட ஃபேமிலிலேருந்து ஒரு பொண்ணு இருக்கால, ஸோ அவள் நின்று பார்த்துட்ருப்பா. ஸோ ஆக்சுவலி வந்து அவள் வந்து ஹீரோவோட சைடு தான், ஓகேவா. பட் இந்த கல்யாணத்தில் அவளுக்கு இஷ்டம் இல்லை, பிகாஸ் ஹீரோவை வந்து இவள் ஒன் சைட் லவ் பண்ணுறதுனால. ஸோ இவள் என்ன பண்ணுவாள், அவங்க தப்பிச்சு போகிறாங்க தெரிஞ்சே வந்து இவள் ஹெல்ப் பண்ணுவானா, லைக் டேரெக்டாக ஹெல்ப் பண்ண மாட்டா, அவங்க போகிறத வந்து யாருக்கும் சொல்ல மாட்டாள், இவள் பார்த்த மாதிரி யாருக்கும் சொல்லிக்க மாட்டாள். ஸோ அங்கே வந்து ஹீரோயின் தப்பிச்சு போயிடுறா. ஸோ இந்த சைட் வந்து ஹீரோவோட பாடி கார்டில் வந்து தேடும் போது இவள் வந்து டைவெர்ட் பண்ணி விட்றா, இந்த சைடு யாரும் இல்லை, அந்த சைட் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கு வந்து ஹீரோயின் வந்து இங்கேருந்து தப்பிச்சு போனால் போதும், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. ஸோ அதுக்கு இவள் வந்து இந்த சைட் பண்ணுறான். ஸோ நம்ம ஹீரோயினும் இங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் அந்த கோட்டு போட்ட பையனை தான் காட்டுறாங்க. அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், பிகாஸ் அவனுக்கு கால் வந்துச்சு, ஹீரோயின் வந்து வீட்டை விட்டு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த கோட்டு போட்ட பையனோட பிளான் என்னன்னா, ஹீரோயினை கூட்டுட்டு நம்ம தூரமாக ஒரு இடத்துல போயிட்டு அங்கே அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான். ஸோ இவன் வந்து ஹாப்பியாக இருக்கான், இன்றைக்கி வந்து ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கே ஹாப்பியாக இருக்கான். ஸோ ஹீரோயின் வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அந்த ஷிப்பெல்லாம் ரெடி பண்ணி ரெடியாக இருக்காங்க. ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து காப்பாற்றிடுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டும் அவங்க சித்தி அந்த பொண்ணு எல்லோரும் சேர்ந்து வந்து ஹீரோவை வந்து தேடும் போது எங்கேயுமே இல்லை சொல்லிட்டு கடைசியாக அந்த ஸ்டோர் ரூமில் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து சேவ் பண்ணிடுறாங்க. அப்போது ஹீரோ எழுப்பும் போது ஹீரோ வந்து செம்மையாக வந்து டென்ஷன் ஆகிறான். ஹீரோயின் வந்து எஸ்கேப் ஆகிட்டா, நான் அவளை எஸ்கேப் ஆகும்போது பிடிக்கும் போது என் மண்டையில அடித்து அவளை கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது சைட் கேப்பில் வந்து அந்த பொண்ணு வந்து நல்லா ஏற்றி விட்றா ஹீரோவை. ஹீரோயின் வந்து பிடிச்சி தான் போயிருப்பா,
அவளோட விருப்பத்தில் தான் போயிருப்பா, அவளை நம்பவே கூடாது, அவள் ஒரு டெவல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருப்பா. ஹீரோ அதை எதுவுமே காதில் போட்டுக்க மாட்டான். அப்போ தான் வந்து ஃப்ரெண்டு சொல்லுவான், இந்த கோட்டு போட்ட பையன் வந்து ஒரு ரெண்ட் எடுத்திருக்கான் போட்டு, வேறு ஊருக்கு போகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கான், மேபி இதான் பிளானாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா ஹீரோ வந்து போகும்போது சொல்லியிருப்பான், ஹீரோயின் எஸ்கேப் ஆகும்போது, இந்த மாதிரி நசீரை நம்பாத, அவன் வந்து உன்னை எப்போவுமே காப்பாற்ற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து ஹீரோயினோட ஃபேஸ் வந்து மாறி இருக்கும். லைக் நசீரா அவன்லாம் இந்த பிளான் இல்லையே, லைக் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கொடுத்துருப்பா. ஹீரோ வந்து கால்குலேட் பண்ணுறான், இது வந்து ஹீரோயினுக்கே தெரிஞ்சிருக்காது, இந்த கோட்டு போட்ட பையன் வந்து இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கே தெரியாமல் தான் போயிருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக தான் ஹீரோயின் அவன் நினைப்பான். ஓகேவா. பட் அவங்க சித்தியாக அந்த பொண்ணு வந்து அவளை கெட்ட விதமாகவே பேசுவாங்க. பட் ஹீரோ வந்து நான் ஹீரோயினை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகும்போது அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுவான் அந்த பொண்ணு. ஒரு முறை தான் முறைப்பான் அந்த பொண்ணை, அந்த பொண்ணு நவுண்டு போயிடுவா. அப்போது ஹீரோ வந்து போயிடுவான் வெளியே. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் வந்து காரில் போயிட்டுருப்பா. போகிறப்போ வந்து ஹீரோ சொன்ன வேர்ட்ஸ், அந்த ரிங்கு போடும் போது அவன் சொல்லியிருப்பான்ல, இது கழட்டவே கூடாதுன்னு. இது எல்லாமே ஹீரோயின் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். லைக் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ பிடிக்காது, பட் இருந்தாலுமே அந்த ஒரு சாஃப்ட் கன்சர்ன் ஹீரோ மேலே இருக்கும் அவனுக்கு எப்போவுமே. ஸோ அதனால இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அவங்க அப்பா கிட்ட தான் போகிறான். ஹீரோயினோட அப்பா கிட்ட போயிட்டு, இதுவும் வேலை தானே, இது கண்டிப்பாக இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டு கிடைக்கும், உனக்கு கண்டிப்பாக உன்னை பழி வாங்குவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடுறான். ஹீரோயினை பார்க்கறதுக்காக, லைக் சேவ் பண்ணுறதுக்கு இல்லை பார்க்குறதுக்கு போகிறான். ஓகேவா. ஸோ பின்னாடி வந்து அந்த சித்தியும் அந்த பொண்ணும் வந்து கேட்குறாங்க, கண்டிப்பாக போய் ஹீரோயினை கூப்பிட்டு வந்துடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு. சித்தியோட பொண்ணு வந்து செம்மையாக வந்து ஷாக் ஆவா, கொஞ்சம் பதட்டப்படுவா. ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க, இவன் தாண்டா ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளோட ஹீரோ மாஸாக பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் லைக் ஹீரோயினை பார்க்கறதுக்காக. பிகாஸ் நம்ம ஹீரோக்கு தெரியும்ல ஹீரோயின் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த போர்ட்டுக்கு தான் போயிருப்பா, ஹார்பருக்கு தான் போயிருப்பான்னு தெரியும். ஸோ அதனால் பைக் எடுத்துகிட்டு செம்மையாக வரான். வரத்துக்கு முன்னாடி இங்கே நம்ம ஹீரோயின் வந்து டாக்ஸியில் வந்து ரீச் ஆகிடுறா அந்த ஹார்பரை. ரீச் ஆகிட்டு சரி அந்த ஷிப்புக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னால், அந்த கோட்டு போட்ட பையன் வந்து இந்த விஷயத்த இன்வால்வ் ஆயிருக்கான்னு. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்காதுல அந்த கோட்டு போட்ட பையன் இந்த விஷயத்தை இன்வால்வ் ஆகக்கூடாது, அப்படி இன்வால்வ் ஆயிருந்தால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. பட் இந்த விஷயம் வந்து அவங்க அப்பாட்ட தான் சொல்லியிருப்பா. பட் நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி, ஸோ ஹீரோயினுக்கே தெரியாமல் தான் இது நடந்திருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி அந்த வீடியோவை வந்து ஹீரோயினுக்கே அமைச்சிருப்பான். ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவான், அந்த வீடியோ பார்த்தோன்னே அந்த கோட்டு போட்ட பையன்கிட்ட போக மாட்டான். ஸோ அவன் வந்து கொஞ்சம் தூரத்தில் நிற்பான். கொஞ்சம் இப்படி நவுண்டு போயிருந்தானா அவன் பிடிச்சி தூக்கிட்டு போயிருப்பான் ஹீரோயினை. ஸோ இவன் என்ன பண்ணுறா, கிளவராக வந்து பின்னாடியே நின்று யோசிக்கிறா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ஹீரோயின் யாருன்னா, அவளுக்கு பொய் சொன்னால் பிடிக்காது, அவள் நேர்மையாக தான் இருப்பாள், யாரையும் ஹர்ட் பண்ணால் பிடிக்காது, யாருக்காச்சும் அடிபட்டால் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி டைப் நம்ம ஹீரோயின்க்கு வந்து பொய் சொன்னது வந்து அவளால் அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ யோசிச்சுட்டு அப்படியே. ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ வந்து மாசாக வந்து பைக்கில் நிற்பான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்ததோன்னே யோசிப்பா, இவன் மறுபடியும் இவன் நம்ம சேவியரா இல்லை வந்து என்ன இவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. ஃபஸ்ட் டைமும் ஹீரோயினை காப்பாற்றிருப்பாள், ஸோ செகண்ட் டைமும் காப்பாற்றுறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவள் அப்படி யோசிப்பா. ஸோ அவள் வந்து அந்த சைட் திரும்பி பார்ப்பா, அந்த சைட்லேருந்து கோட்டு போட்ட பையன் ஷிப்போட நிற்பான். இந்த சைட் பார்ப்பா, இந்த சைட் நம்ம ஹீரோ மாசாக வந்து பைக்கில் இருப்பான். ஸோ இவளுக்கு எந்த சைட் போகிறதுன்னு தெரில. அந்த சைட் போயிட்டா லைஃப் அப்படி மாறிடும், இந்த சைட் போனால் ஹீரோ கூட வந்துடும் லைஃப். இவன் என்ன டிசைட் பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அங்கே நிற்கிறா. இங்கே அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அந்த மேரேஜ் நடக்க போகிற அந்த கார்டனை தான் காட்டுறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் நடந்து வராங்க. ஸோ நம்மளுக்கு ப்ரீவியஸாக என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோயின் வந்தாலா வரல எதுவுமே காட்டல. ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த சீனுக்கு தான் வராங்க, நம்ம ஹீரோவும் வரான். ஸோ அப்போ ஹீரோ வந்து அந்த மேரேஜ் ஹாலுக்கு வந்துட்டு அங்கே இருக்க வந்து ஹீரோயினோட அப்பா ஃபேமிலி வந்து தூரமாக நிற்குது. இந்த சைடு வந்து ஹீரோட ஃபேமிலி தூரமாக இந்த சைடு நிற்கிறாங்க. ஸோ ஹீரோட ஃபேமிலி கொஞ்சம் டென்ஸ்டாக இருக்காங்க, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினோட ஃபேமிலி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ஏன்னா ஹீரோயின் வந்து தப்பிச்சு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் அவங்க இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ தூரத்துலேருந்து வந்து சொல்லுவான் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட, ஹீரோயினோட அப்பாவை கண்டிப்பாக நான் பழி வாங்கியே ஆகணும்
ஹீரோயின் அப்பா யாரெல்லாம் லவ் பண்ணுறானோ அவன் எல்லாத்தையும் நான் பழி வாங்குவேன், என்னோட கையாலே நான் எல்லாத்தையும் வந்து ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். எதனாலனா நம்ம ஹீரோ இப்போ தான் ரிவீல் ஆகுது, நம்ம ஹீரோவோட தங்கச்சி தான் வந்து ஏனூல். ஸோ அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் புலம்பிருப்பான்ல ஏனூல்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோவோட தங்கச்சி தான். நம்ம ஹீரோவோட தங்கச்சி வந்து ஹீரோ கிட்டேருந்து பிரித்தது வந்து யாருன்னா ஹீரோயினோட அப்பா. ஸோ சின்ன வயசுலேயே வந்து ஹீரோவோட தங்கச்சியை பிரிச்சிருப்பாங்க ஹீரோ கிட்டேருந்து. ஸோ சின்ன வயசுலேயே செத்துட்ருப்பா ஏனூல். ஸோ எதனால் செத்தா, எப்படி செத்தாலாம் இதுக்கப்புறம் வர ஸ்டோரியில் வரும் போல். ஸோ இங்கே இவ்வளோ மட்டும்தான் சொல்கிறாங்க. அதாவது ஏனூல் வந்து ஹீரோவோட சிஸ்டர், அதுவும் ஹீரோயினோட அப்பா தான் வந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ ஹீரோவையும் ஹீரோட தங்கச்சியும் பிரித்தது வந்து ஹீரோயினோட அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறா. அவள் வந்து ஒயிட் வெட்டிங் ட்ரெஸ் இல்லாமல் பிளாக் வெட்டிங் ட்ரெஸ்ஸில் வர அவள். ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க, ஹீரோயினோட ஃபேமிலி, ஹீரோட ஃபேமிலி. ஸோ வந்து ஹீரோயினோட ஃபேமிலி வந்து அவள் போயிட்டா நினச்சி ஹாப்பியாக இருந்தாங்க. வந்தோடனே செம்ம ஷாக்கு. ஸோ ஹீரோவோட சித்தி வந்து பிளாக் ட்ரெஸ்ஸாக, எவ்வளோ தைரியம் வந்து அவள் பிளாக் ட்ரெஸ் போட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புகை கத்திட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் பக்கத்தில் வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த மாதிரி இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. என்ன ஃப்ளாஷ்பேக்னா அந்த ஹார்பரில் என்ன நடந்துச்சு, ஹீரோயின் எப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே என்ன நடந்துச்சுன்னா நம்ம ஹீரோ வந்து பைக்கில் இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு நீ எதுவுமே பேசாத அப்படின்றா. ஸோ எதுவுமே சொல்லாத, நான் உன் கூட வரேன் அப்படின்றா. அப்போ வந்து ஹீரோ வந்து ஹெல்மெட் கொடுக்குறான். ஸோ ஹீரோயினும் ஹெல்மெட் வாங்கி போடுறான். அவள் கொஞ்சம் பதட்டமாக இருக்கா, டக்கு டக்குன்னு போடுறான். அவனால ஹெல்மெட் போட முடியல. அப்போ நம்மளோட ஹீரோ ஸோ மாசா இறங்கி ஹீரோயின்கிட்டேருந்து ஹெல்மெட் வாங்கி அந்த முடியெல்லாம் பின்னாடி லைக் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹெல்மெட்டை போடுறான். ஸோ ஹீரோயினும் பைக்கில் ஏறிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்றா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அழகாக அவனை டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஸோ செம்ம மாசாக வந்து 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க கல்யாணம் பண்ணுறதுக்காக. ஃப்ளாஷ்பேக் இங்கே ஓவராது. மறுபடியும் பேக் டு அவங்க 2 பேரும் ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்மளோட கோட்டு போட்ட பையனை தான் காட்டுறாங்க. அவன் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கான். கமான் ஹீரோயின் வா உனக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பார்த்தா அங்கே அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஹீரோயின் வந்து வெட்டிங் ட்ரெஸ்ஸில் இருக்க மாதிரி. அவன் செம்ம கடுப்பு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கையை பிடிச்சிட்டு அழகாக போய் அங்கே நிற்பாங்க 2 பேரும். ஸோ மேரேஜ் பண்ணுறதுக்காக. அப்போது வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு கேட்பாங்கள்ல, இந்த மாதிரி உங்களுக்கு ஓகேவா நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஹீரோவை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்கும்போது ஹீரோயின்லாம் ஓகே அப்படின்னு, எஸ் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி ஹீரோ கிட்டே கேட்கும்போது ஹீரோவும் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு 2 பேருமே சைன் போடுவாங்க. ஸோ அந்த ஊர் ட்ரெடிஷன் படி சைன் பண்ணுறது தான் மேரேஜ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது தான் மேரேஜ் கம்ப்ளீட்டட்னு அர்த்தம். ஸோ அப்போது வந்து நம்ம 2 பேரும் சைன் போட்டுட்டு ஹீரோக்குள்ளே வந்து நடந்து போய் அங்கே எல்லாருக்கும் முன்னாடி நடுவில் நிற்பான். ஸோ அப்போது அந்த நடந்து போகிற டைம் வந்து அவன் யோசிச்சிட்டே போவான், அவன் எதுக்காக வந்தோம், எதுக்காக மேரேஜ் பண்ணோம், என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவனுக்கு ஓடிட்டே இருக்கும். ஸோ அப்போது வந்து அவன் வந்து முன்னாடி வந்து நின்றுட்டு அப்போ ஹீரோயினும் வந்து நிற்பாள். அப்போது வந்து ஹீரோ வந்து கை காட்டுவான் ஹீரோயினுக்காக. லைக் எதுக்குன்னா லைக் கிஸ் பண்ணி க்ரீட் பண்ணும். ஸோ அந்த ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட் எபிசோட் செகண்ட் எபிசோட்லையும் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிஸ் பண்ணி க்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியே அவ்வளோ ஷாக் ஆகிறா தெரில, அவள் ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறான். ஸோ இடத்துல எபிசோட் 5 வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. 5 இங்கே தான் முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் காய்ஸ். ஸோ எபிசோட் 5 முடிஞ்சிருச்சு. ஸோ எபிசோட் 6 சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதாவது டெய்லி பேஸில் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்ட் see you in the next video.